ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கேபிட்டல் மார்க்கெட் பற்றியும் அதோட டைப்ஸ் பற்றியும் கேபிட்டல் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ட்ரெஷரி பில்ஸ், டிபென்ச்சர்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமான ஒரு இடம் தான் கேபிட்டல் மார்க்கெட். பொதுவாக கேபிட்டல் மார்க்கெட்டை 2 டைப்பாக கிளாசிஃபை பண்ணுறாங்க: பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஒரு பிரைவேட் கம்பெனியோ இல்ல கவர்மெண்ட் என்டிட்டியோ அவங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்காகவோ இல்லைன்னா ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்க பிசினஸ்க்கே ஏதோ ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஃபண்டை ரைஸ் பண்றதுக்காக அவங்க கம்பெனியோட ஷேர்ஸை புதுசா நம்ம கிட்ட விற்கிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த பிரைமரி மார்க்கெட். ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை இன்வெஸ்டர்ஸ் ஆனா நம்ம கிட்ட விற்கணும் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கணும். அதாவது ஒரு கம்பெனி இப்பதான் புதுசா ஸ்டார்ட் ஆன கம்பெனியா இருந்துச்சுன்னா அதோட ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனியோட ஓனர்ஸ், பார்ட்னர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ரொம்பவே கம்மியான ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த கம்பெனி பப்ளிக்கா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுறப்ப அந்த கம்பெனியோட ஷேர்ஸை இன்வெஸ்டர்ஸ் ஆன நம்மளும் வாங்குறோம். ஸோ நம்மளும் அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகுறோம். அதனால அந்த கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறுது. இப்படி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை இன்வெஸ்டர்ஸ் ஆன நம்ம கிட்ட விற்க முடியும். ஸோ இந்த பிரைமரி மார்க்கெட்ல ஆல்ரெடி நல்லா டெவலப் ஆன ஒரு பிரைவேட் கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட் என்டிட்டியோ அடிஷ்னலாக அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த பிரைமரி மார்க்கெட்ல அவங்களோட ஷேர்ஸை நம்ம கிட்ட இஷ்யூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக இப்போதான் ஒரு கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவே லிஸ்ட் ஆயிருக்கு, அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் அந்த கம்பெனிஸும் நியூ ஷேர்ஸை நம்ம கிட்ட இஷ்யூ பண்ணலாம் இந்த பிரைமரி மார்க்கெட் மூலமா. ஸோ சிம்பிளா சொல்ல போனா இந்த பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது நியூ பாண்ட்ஸ் அண்ட் நியூ செக்யூரிட்டிஸை ஃபர்ஸ்ட் டைம் புதுசா இன்வெஸ்டர்ஸ்க்கு விற்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைமரி மார்க்கெட் மூலமா இன்வெஸ்டர்ஸ் ஆன நம்ம டைரக்டா கம்பெனிஸ் கிட்ட இருந்தும் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப பிரைமரி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிரைமரி மார்க்கெட்ல இருந்து என்னென்ன இஷ்யூ பண்றாங்க, அதை நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறத இனி பார்க்கலாம். ஐபிஓ, பிரைவேட் பிளேஸ்மெண்ட், ரைட்ஸ் ஆஃபரிங் இதெல்லாம் பிரைமரி மார்க்கெட்ல இஷ்யூ பண்றாங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத வரிசையா பார்க்கலாம். இப்ப ஐபிஓனா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஆல்ரெடி நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிற ஒரு கம்பெனியோ இல்ல கவர்மெண்ட் என்டிட்டியோ இல்லைன்னா இப்பதான் புதுசா ஸ்டார்ட் ஆயிருக்கிற ஒரு கம்பெனியோ அவங்களோட பிசினஸை டெவலப் பண்றதுக்காகவோ இல்லைன்னா ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க பிஸ்னஸ்க்கே ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஃபண்டை ரைஸ் பண்றதுக்காக அவங்க கம்பெனியோட ஷேர்ஸை புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் ஆன நம்ம கிட்ட விற்கிறது தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்றோம். இந்த ஐபிஓவை இஷ்யூ பண்றதுக்கு கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸை ஹையர் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் தான் அந்த ஐபிஓல எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கணும், ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளோ, ஒவ்வொரு லாட்லையும் எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனி ஐபிஓவை இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கிட்ட ஃபைல் பண்ணணும். அந்த ஃபைல் பண்ற வேலையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸே பார்த்துப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கிட்ட இருந்து அப்ரூவல் வர வரைக்கும் அந்த கம்பெனிஸ் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஐபிஓவை இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஐபிஓல இன்வெஸ்டர்ஸ் ஆன நம்ம வாங்குற ஒவ்வொரு ஷேருக்கும் இவ்வளோ கமிஷன் அப்படின்னு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அந்த கமிஷன் பிரைஸை எடுத்துக்கிட்டு மிச்ச அமௌண்ட்டை எல்லாம் கம்பெனி கிட்ட ஹேண்டில் பண்ற வரைக்கும் எல்லா வேலையுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸே பார்த்துப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பிரைவேட் பிளேஸ்மெண்ட், அதாவது ஒரு கம்பெனியோ இல்ல கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோ அவங்களோட ஈக்விட்டி ஷேர்ஸை பர்டிகுலர் இன்வெஸ்டர்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் இஷ்யூ பண்றது தான் இந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட். இந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்லாம் பொதுவாக இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆன பேங்க்ஸாவோ இல்ல பென்ஷன் ஃபண்ட்ஸாவோ அப்படி இல்லைன்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸாவோ தான் இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு பிரைமரி மார்க்கெட் இஷ்யூ தான் இந்த ரைட்ஸ் ஆஃபரிங். அதாவது ஒரு கம்பெனியோ இல்ல கவர்மெண்ட் என்டிட்டியோ அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸை விட கம்மியான பிரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஷேர்ஸை விற்று அது மூலமா அவங்க பிசினஸ்க்கு தேவைப்படுற ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க. இந்த ரைட்ஸ் ஆஃபரிங்கும் ஐபிஓ மாதிரியே ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட்லாம் இருக்கும். அதாவது மோஸ்ட்லி 16 டேஸ்ல இருந்து 30 டேஸ்க்குள்ள இருக்கும். இந்த டேஸ்க்குள்ள அடிஷ்னல் ஷேர்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்கணும்னா வாங்கிக்கலாம்.
ஸோ பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்டாக்ஸையும் செக்யூரிட்டியும் முதன் முறையா அந்த கம்பெனியோட ஓனர்ஸும் ப்ரொமோட்டர்ஸும் டைரக்டா இன்வெஸ்டர்ஸான நம்ம கிட்ட விற்கிறதுக்கான ஒரு இடம். செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மள மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவுல நடக்கிற ஒரு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஷேர்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், நோட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்மள மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்குள்ள வாங்கவும் விற்கவும் செஞ்சுக்கலாம். ஆனா இதுல கம்பெனியோட ஓனர்ஸோ ப்ரொமோட்டர்ஸ்க்கோ எந்த தலையீடும் இருக்காது. நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த ட்ரேடிங்ல ஈடுபட்டு இருப்பாங்க.